சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிகள் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல தர்மமிகு சென்னை மாநகரத்திலே சிறப்புற்று ஓங்கும் பள்ளிக்கரணை ஆன்மீகு சிசபாநாயகியுடனாய சிசபேச பெருமானுடைய பொன்னார் திருவடி தாமர்களை பணிந்து வணங்கி அற்புதமான நம்முடைய சிசபா மணிக்கூடம் வளாகத்திலே மார்கழி திருவாதிரை பெருவிழா என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பெருவிழாவினை முன்னிட்டு திருவெம்பாவை உற்சவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாள்தோறும் இந்த ஆதிரை நாளுக்கு முன்னதாக அமைய பெறக்கூடிய 10 தினங்களும் திருவெம்பாவை ஓத வேண்டும் என்பது மரபு. ஆகினாலே அத்தகைய காலத்திலே திருவெம்பாவை உற்சவமாக திருவெம்பாவை பாராயணத்தோடு திருவெம்பாவையினுடைய பொருள் விளக்கத்தையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை முன்னிறுத்தி அற்புதமான இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்பு பெரியவர் சிவத்திரு பள்ளிக்கரணை சிவத்திரு திருஞானம் ஐயா அவர்களுக்கு அடியனுடைய பணிவார்ந்த வணக்கங்களை முன்னதாக தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் அவருடைய இல்லத்து அரசியார் அவருடைய குடும்பத்தார் வருகை தந்திருக்கக்கூடிய சீர் அடியார் பெருமக்களாக உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவார்ந்த வணக்கங்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அற்புதமான முறையில் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் என்று சொன்னால் தித்திக்கக்கூடியதுன்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. இன்னைக்கும் நம்ம சிவபுராணத்தை சொல்லுகின்றோம் அப்படின்னு சொன்னாலே மணிவாசகருடைய திருவாசக சிறப்பை சொல்லித்தான் முதல்லையே தொடங்குவோம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் அப்படின்னாலே தித்திக்கக்கூடிய தேனை காட்டிலும் தித்திக்கக்கூடியது திருவாசகம்னு பார்க்குறோம். இன்னும் நம்முடைய வள்ளல் பெருமான் கூட சொன்னாரே இல்லையா, வான்கலந்த மாணிக்க வாசக வான்கலந்த மாணிக்க வாசகானின் வாசகத்தை நான்கலந்து பாடுதுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே பால் கலந்து தேன் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது. அதனால ஒன்றுனாலே தித்திக்கும். பால் அப்படின்னு சொன்னாலே பசும்பால் அப்படின்னாலே பசும்பால் தித்திக்கக்கூடியது இனிப்பை உடையதுன்னு பார்க்குறோம். இன்னும் தேன்னு சொன்னால் தேனும் அதீத தித்திப்புடையது. இன்னும் கரும்புச்சாறுன்னு சொல்லக்கூடிய அந்த கரும்புச்சாறு பார்த்தீங்கன்னா அதுவும் தித்திக்கக்கூடியது. அப்போ என்னன்னா செழும் தீங்கனின்னு சொல்லக்கூடிய அழகான அந்த கனி வர்க்கங்கள் இத்தனையும் தித்திக்கக்கூடிய. அப்போ இவ்வளவு தித்திப்பு சாப்பிட்டா என்ன ஆகிறது, இன்னைக்கெல்லாம் சுகர் வந்துடும் பயப்படுவோம் எல்லாமே. ஆனால் என்னன்னா அத்தனை தித்திப்பை காட்டிலும் நமக்கு என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை அளிக்கக்கூடியது எது அப்படின்னா மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் தான்னு பார்க்கணும் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருள்குருநாதர் திருக்கழுக்குன்றம் நம்முடைய சிவத்திரு தாமோதரன் ஐயா அவருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய பள்ளிக்கரணை சிவத்திரு திருஞானம் ஐயா அவர்கள் அற்புதமான நம்முடைய பள்ளிக்கரணையிலே சிசபா மணிக்கூடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மணிக்கூடத்தை நிறுவி எல்லாம் வல்ல சிசபா நாயகியமுடனாய சபாநாயகருடைய திருமேனி எழுந்தருள செய்து அற்புதமான இந்த வளாகத்திலே மாதந்தோறும் அவருக்கு உண்டான அற்புதமான அந்த நாள் வழிபாடுகளோடு மட்டுமல்லாது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். மணிவாசகரை சொல்லுவார் இல்லையா. அது போல என்னன்னா அற்புதமான நம்முடைய பெருமானுடைய அடியார் சரிதமாகிய பெரிய புராணம்
அந்த பெரிய புராணத்துடைய விளக்கங்களை எல்லாம் நம்முடைய தர்மபுர ஆதீனத்துடைய பெரும் புலவராக திகழக்கூடிய திருமுறை களஞ்சியம் எங்கே பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்களை கொண்டு அந்த மாதந்தோறும் பெரிய புராண விரிவுரை நிகழ்வும் நம்முடைய ஆடன்வல்ல பெருமானுக்கு உண்டான 6 அபிஷேக ஆராதனைகளோடு அவருக்குண்டான நம்முடைய ஆதிரை நாள் இல்லைங்களா. ஏன்னா இந்த திருவாதிரை பெருவிழா தான் அவருக்கு மகுடமானதுன்னு பார்க்குறோம். 6 அபிஷேகங்கள்ல மகுடமானது திருவாதிரை பெருவிழா. நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கூட சொல்லுவார் இல்லையா, திருவாரூர்ல தான் தனியா ஒரு பதிகமே பாடினார். முத்துவிதானம் மணிமொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பழிப்பின்னே வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம். அப்போ திருவாதிரை என்பது சிவருமானுக்கு உகந்த விண்மீன்னு பார்க்குறோம். அதில் குறிப்பாக இந்த 10 நாட்கள் என்ன பண்ணுறோம், இந்த திருவாதிரைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களும் திருவெம்பாவை என்று சொல்லக்கூடிய அற்புதமான மணிவாசகருடைய அருள் வாசகத்திற்கு ஒரு ஏற்றத்தை அளித்து ஏனைய திருமுறைகளை எல்லாம் திருக்காப்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே திருக்காப்பிட்டு இந்த திருவெம்பாவை மட்டுமே பாராயணம் செய்ய வேண்டும் என்பது சைவ மரபுன்னு பார்க்கும். வருஷம் 365 நாட்கள்ல எல்லா நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், தேவாரம், திருவாசகம் இல்லையா, திருமந்திரம், பெரிய புராணம், 12 திருமுறை, இன்னும் அருளாளுடைய ஏனைய நூல்கள் எல்லாத்தையும் பாராயணம் செய்யும் இல்லைங்களா. ஆனா இந்த திருவாதிரைக்கு முன்னதாக அமையக்கூடிய 10 நாட்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 10 நாட்களிலே ஏனைய நூல்கள்லாம் காப்பிடணும். தேவாரத்தை என்ன பண்ணிடுவாங்க பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, தேவார புஸ்தகத்துக்கு கயிறு சாத்தி என்ன பண்ணுன்னா கயிறு சுற்றி அப்படியே எடுத்து இறைவன் வழிபாட்டில் வச்சிருவாங்க. தேவார பதிகங்களையோ ஏனைய பதிகங்களையோ திருவாசகத்திலே எத்தனை தலைப்பு பாடியிருக்கார், எத்தனை தலைப்பு இருக்கு திருவாசகத்தில்? 51 தலைப்பு. 51 தலைப்புகள்ல எல்லா தலைப்புகளையும் பாடுவது இந்த காலத்தில் மரபு கிடையாது. அப்ப என்னன்னா திருவெம்பாவை மட்டும்தான் மீண்டும் 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 காலையில பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அப்படின்னா காலையில பார்த்தீங்கன்னா காலையில பாடுவதற்குன்னு இன்னென்ன பண்கள் உண்டு, இன்னென்ன பதிகங்கள் உண்டு. அதே போல காலசந்தின்னு சொல்லக்கூடிய காலத்தில் பாடுவதற்குண்டு, மாலை என்று சொல்லக்கூடிய சாயரட்சையிலே பாடுவதற்குண்டு, அதே போல அர்த்தஜாமம். அப்போ ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பண்கள் பாட வேண்டும், ஒவ்வொரு விதமான பதிகங்கள் என்னென்ன பதிகங்கள் பாட வேண்டும்ன்றதெல்லாம் ரொம்ப வரையறை செய்த நம்முடைய பெரியவர்கள். ஆனா இந்த காலத்தில் மாத்திரம்தான் காலையினாலும் சரி மத்தியானாலும் சரி நைட்டுனாலும் ஆகட்டும் திரும்ப திரும்ப இறைவன் முன்னால் என்ன பாட வேண்டும், திருவெம்பாவை பாட வேண்டும். எல்லா நேரமும் பஞ்சபுராணத்தை எல்லா நாட்களையும் சொல்லுவோம். ஆனா இந்த நேரத்தில் பஞ்சபுராணமோ 12 திருமுறைகளை பாராயணமோ செய்வது கிடையாது இந்த 10 நாட்கள்ல. அப்ப திருவெம்பாவைக்குன்னு ஏதோ ஒரு தனித்த ஒரு சிறப்பினை நம்முடைய பெரியவர்கள் அறிந்த காரணத்தினால்தான் என்ன பண்ணாங்க, திருவெம்பாவைக்கு ஒரு தனித்த ஏற்றத்தை கொடுத்திருக்கின்றார்கள்னு பார்க்கும் இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போதுதான் நம்முடைய சோழர்களுடைய காலத்திலேயே மணிவாசகருடைய அற்புதமான 51 தலைப்புகள்ல அவர் பாடிய திருவெம்பாவை பற்றிய குறிப்பை மாத்திரம்தான் சோழர்களுடைய கால கல்வெட்டுக்கள்ல பார்க்க முடியும். ஒரு தனி சிறப்பு. ஏன் திருவெம்பாவை மாத்திரம் நம்முடைய சோழர்களுடைய காலத்தில் ஒரு ஏற்றம் கொடுக்கப்பட்டது? இன்றைக்கும் நம்முடைய என்ன சொல்றது, இன்றைய நாளிலேயும் நம்முடைய நாள்தோறும் மார்கழி மாசம் இல்லையா, மார்கழி மாசம் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்திலே எழுந்து ஆலயங்களுக்கு செல்வதும், அதிகாலை நேரத்தில் எழுந்து ஆலயங்களுக்கு செல்வது, இறை வழிபாடை செய்வது, திருவெம்பாவை திருப்பாவை உள்ளிட்ட பாடல்களை எல்லாம் பாடி இறைவனை போற்றி துதித்து இறை வழிபாட்டிற்குரிய காலமாகவே இந்த திருவெம்பாவை காலத்தை நாம் எல்லாம் என்ன பண்றோம், வழிபாட்டிற்குரிய நாளாக வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம்னு பார்க்கிறோம். ரொம்ப அழகா மார்கழி மாசத்தை சொல்லும் போது கண்ணபிரான் தான் சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழின்னு. இந்த 12 மாசங்கள்ல எந்த மாதத்திற்கு தனி சிறப்பு அப்படின்னா மார்கழி மாசத்துக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தை தான் சொல்லுகின்ற காலத்திலே பீடு உடைய மாதம் என்று பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள். பீடு அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். பீடு என்று சொன்னால் பெருமை இல்லையா. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா
மார்கழி மாதம் அப்படின்னா பீட மாதம் அப்படின்னு ஆக்கிட்டார் இல்லையா? பீடு என்பதற்கு பெருமைன்னு அர்த்தம். ஞானசம்பந்த பெருமான் முதல் பதிகத்தில் என்ன சொல்றார்? பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே, பெருமை வாய்ந்த பிரமபுரம் என்று அழகா நம்முடைய சீர்காழியை குறிப்பிடுவார். அப்ப பெருமை வாய்ந்த மாதம் எதுன்னா மார்கழி மாதம். ஆகினாலதான் நான் மாதங்களிலே மார்கழியாகவே திகழ்கின்றேன்னு நமக்கு கண்ணபிரான் குறிப்பிட்டார்னு பார்க்கிறோம். அதுல இந்த காலத்தை சொல்லுகின்ற காலத்துல என்னன்னா, இப்ப தேவர்கள் இருக்கின்றார்கள், மாணவர்களாகி நாமும் இருக்கோம். நமக்கு மாணவர்களாகி நமக்கு ஓராண்டு காலம்னு சொல்லக்கூடிய காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதுன்னு பார்க்கும். தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதுன்னு பார்க்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இந்த மாதங்கள்ல இப்போ மார்கழி மாதம் இருக்கு, இதுக்கு முந்தைய மாதமாகிய கார்த்திகை மாதம் இருக்கு. இப்ப கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு இரவு காலம்னு பார்க்கும். அவர்களுக்கு உண்டான அதிகாலை நேரம், தேவர்களுக்கு உண்டான அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த காலம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நமக்கு எப்படி இன்னைக்கு 4 to 6 தான் என்ன சொல்லுவோம்? பிரம்ம முகூர்த்த காலம், அதிகாலை பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது என்னன்னா 6 மணி ஆயிப்போச்சுன்னா என்ன வந்துடும்? சூரிய உதயம் வந்துடும். அதனால என்னன்னா விடிஞ்சிடும், பகல் பொழுது துவங்கிடும். அப்ப என்னன்னா தேவர்களுடைய அதிகாலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய இந்த விடியற்காலை எது அப்படின்னா இந்த மார்கழி மாதம் என்று பார்க்கின்றோம். அவங்களுக்கு உண்டான அதிகாலை பொழுதுதான் இந்த மாதம். ஏன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம். தை மாதம் 1ஆம் தேதியே நம்ம யாரை வணங்குவோம்? சூரியனை வணங்குவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன தொடங்கிறது? சூரியனுடைய வழிபாடும் அடுத்த காலமாகி உத்தராயண புண்ணிய காலமும் தொடங்கிடுது. அதே போல பார்த்தீங்கன்னா பகல் துவங்கிடுது. தை மாதம் பகல் பொழுது அவங்களுக்கு துவங்கிடுது. அதனால பார்த்தீங்கன்னாலே சூரிய வழிபாட்டோடு பகல் பொழுதின் துவக்கமாக பார்க்கும். அப்போ என்னன்னா இந்த காலகட்டத்தில் தான் இந்த மார்கழி மாசத்துல சைவர்கள்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் திருவெம்பாவை பாராயணம், வைணவர்கள் என்று சொல்லக்கூடிய சீரேறு திருமாலை முழுமுதலாக வணங்கக்கூடிய அன்பர்கள் திருப்பாவை என்று சொல்லக்கூடிய திருவப்பாவையை பாடுகின்றார்கள்னு பார்க்கிறோம். ஆண்டாள் அருளி செய்த அற்புதமான இந்த பாசுரங்களை. இல்லை என்ன ஒரு சிறப்பு நம்முடைய திருவெம்பாவைக்கு? ஏன்னா நமக்கு என்னன்னா வைணவத்தை காட்டில் நம்முடைய சைவத்தில் இந்த 10 நாட்களுக்கு முழுக்க முழுக்க இந்த ஒரே பதிகம் தான், 20 பாட்டு தான். இந்த 20 பாட்டு திருவெம்பாவையில் மொத்தம் 20 பாடல்கள் தான். இந்த 20 பாடல்களையும் காலை மதியம் இரவு எல்லா நேரமும் திரும்ப 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 ஓதும்படியே ஒரு ஏற்றத்தை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். என்ன சிறப்பு, என்ன காரணம், என்ன காரணமாக இருக்கும்? அந்த காரணங்களை எல்லாம் நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்கள் இந்த திருவெம்பாவை விளக்க நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஏன்னா ரொம்ப அழகாக நமக்கு சொல்லும்போது என்னன்னா இந்த திருவெம்பாவையை முதல்ல விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரு எம்பாவை ஒரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி முடியும்? முதல் பாடல் பார்த்தீங்க அப்படின்னாலே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டீங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். அப்ப எம்பாவாய்னு முடியக்கூடிய காரணத்தினாலே தலைப்பை பார்க்கும்போது எம்பாவை திரு எம்பாவாய், திரு எம்பாவை என்று அழகா நமக்கு பெயர் இட்டிருக்காங்கன்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப பார்க்கும்போது இந்த வழக்கங்கள் எல்லாம் யார் உண்டு பண்ணினா? மார்கழி மாசம் அப்படின்னா திருவாதிரைக்கு முன்னாடி இந்த காலத்தில் தான் இந்த திருவெம்பாவை ஓத வேண்டும் அப்படின்னு யார் வகுத்தா? நமக்கு யார் வகுத்தா? யாரோ ஒரு பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், வகுத்து இருந்து அவர்கள் வழிகாட்டுதல் இன்றி நம்மால் எதுவும் செய்ய போறது கிடையாது. யாரோ ஒரு பெரியவர்.
அப்ப என்னன்னா அற்புதமாக நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அருட்சரிதத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாருடைய வாக்கினை நாம் அனுசரிக்க வேண்டும், யாருடைய வார்த்தையை நாம் செவிமடுக்க வேண்டும் அப்படின்னா கடவுள் மாமுனிவர்னு பேர். அவர் தான் திருவாதவூரர் புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புராணத்தை பாடியிருக்கார். மணிவாசகரை பற்றி இன்னைக்கு அவருடைய நூல்களின் வாயிலாகத்தான் நாம் என்ன பண்றோம், மணிவாசகரை பற்றி தெரிந்துக்கும். கடவுள் மாமுனிவர்னு பேர். அப்ப என்னன்னா நிறைய மணிவாசகர் அப்படின்னு வந்தோம் அப்படின்னாலே, அவர் கிட்டக்க வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னா அவருடைய காலம் முதல் கொண்டு அவருடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே என்னன்னா ஆய்விற்குரியதாக ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். நாம் அவர் தேவார மூவருக்கும் முற்பட்டவர் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றார். இன்னொரு சாரா இல்லை இல்லை அவர் தேவார மூவருக்கு பிற்பட்டவர் தான் அப்படின்னு அவரை குறிப்பிடுகின்றார்கள். அதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அவருடைய பெயரை என்ன பண்ணல, சுந்தரமு சுவாமி திருத்தொண்ட தொகையில மணிவாசகரை பற்றி சொல்லவில்லை. மணிவாசகரை பற்றி அவர் அடியாராக இங்க காட்டவில்லை. அதே சமயத்தில் திருவாசகத்தில் நடந்த மணிவாசகருடைய அருட்சரிதங்களுடைய 1-2 நிகழ்வுகளை நம்முடைய திருமுறைகளில் பார்க்கிறோம். திருமுறைகளை சொல்லப்படக்கூடிய செய்திகளை அங்கே பார்க்குறோம். அதனால என்னன்னா ஆய்வறிஞர்கள் எல்லாருமே ஆய்வு செய்து முன்ன பின்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் என்ன முன்னாடியும் பின்னாடியுமாக அவர்கள் வகக்கூடிய காலத்தில் பெரும்பான்மையோருடைய கருத்து என்ன அப்படின்னா தேவார மூவருக்கு பிற்பட்டவர் தான். தேவார மூவருக்கு பிற்பட்டவராக வரகுட பாண்டியனுடைய காலத்தை சார்ந்தவராக தான் குறிப்பிடுவார். அப்போ என்னன்னா நம்ம பார்க்கும்போது அதில் தான் இந்த திருவெம்பாவை எங்கே பாடினார், ஏன்னா நமக்கு நிறைய கேள்விகள் எழும் இந்த இடத்துல. திருவெம்பாவை எங்கே பாடினார், எந்த தலத்தில் பாடினார் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் பாடினார் என்று நமக்கு கடவுள் மாமுனிவர் காட்டுவார். ஏன்னா மணிவாசகர் என்ன பண்றார் அப்படின்னா அற்புதமாக பல தலங்களை தரிசனம் செய்து அவர் எங்க வருகின்றார் என்று சொன்னால் நம்முடைய நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலமாகி திருவண்ணாமலைக்கு வருகின்றார். அவர் வந்து சேர்ந்த காலம் ஒரு அதிகாலை பொழுது, ஒரு நாள்ல அதிகாலை பொழுது. அந்த அதிகாலை பொழுதிலே அந்த திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அந்த திருவீதியிலே திகழக்கூடிய அந்த மங்கள அந்த பெண்டியர்கள் எல்லாம் கன்னியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதிகாலை நேரத்திலே எழுந்து இறைவனுடைய புகழை வாயார அவர்களெல்லாம் பாடி நீராடி இறைவனை அந்த போற்றி துதிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கண்டு அவர்களின் வாயிலாக அற்புதமான இந்த கருத்துக்களை எல்லாம் என்ன பண்ணார், திருவெம்பாவையாக பாடினார் என்று நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் இல்லையா. இன்னைக்கும் திருவெம்பாவை பாடப்பட்ட தலம் எது அப்படின்னா திருவண்ணாமலை தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா திருவண்ணாமலை தான்றதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல் பாடலையே எப்படி தொடங்குறார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. ஏன்னா திருவண்ணாமலையில தான் சாமி எப்படி இருக்காருன்னா ஜோதி ஸ்வரூபமாக மலை மீது திகழ்கின்றான்னு பார்க்கும். ஆகினாலே ஜோதி வடிவமாக அண்ணாமலையிலே திகழக்கூடிய காரணம் இன்னும் இந்த பதிகங்கள்ல பார்த்தீங்கன்னாலே மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும். இன்னும் நேரடியாவே சொல்வார், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைந்தும் விண்ணோர் மணிமுடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கள். அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது திருவண்ணாமலையை நேரடியாக குறிப்பிட்டும் திருவண்ணாமலையை நடைபெற்ற அந்த அடிமுடி தேடி அற்புதமான அந்த நிகழ்வையும் பெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த திருவெம்பாவையில் அவர் மீண்டும் மீண்டும் குறிக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த பதிகம் எங்கே பாடப்பட்டது அப்படின்னா திருவண்ணாமலையில் பாடப்பட்டது என்று அழகாக குறிப்பிடுகின்றார். ஆனா ஆய்வியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற காலத்துல இந்த பதிகம் அவர் எங்க பாடியிருக்கலாம் அப்படின்னா சிதம்பரத்தில் பாடியிருக்கலாம். எங்க பாடியிருக்கலாம்ன்றாங்க, சிதம்பரத்தில் பாடியிருக்கலாம். அவர் பல தலங்களை தரிசித்தார். தரிசித்து நேரா அதுக்கப்புறம் நிறைவா எங்க அமர்ந்துட்டார், நம்முடைய சிற்சபா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிற்சபை இல்லையா, நம்முடைய சபாநாயகர் வீட்டுக்கக்கூடிய அற்புதமான சிதம்பரத்திற்கு வந்தார். அங்க தங்கியிருந்து என்ன பண்ணார், அங்கேதான் திருவாசகம் பாட பெருமானே தம்முடைய கரம் வருந்து என்ன பண்ணார், எழுதினார்னு பார்க்கும். அப்ப திருவெம்பாவையும் எங்கே பாடப்பட்டிருக்கலாம் அப்படின்னா சிதம்பரத்தில் பாடப்பட்டிருக்கலாம். என்ன சொல்றாரு, சீத புனலாடி
சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி. அப்போ சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடியதை இந்த பதிகத்தில் என்ன பண்றாருன்னா பதிவு செய்கின்றார். இன்னும் அழகா சொல்லும் போது ஆர்த்த பிறவி துயர்களை நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையம் எல்லாம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தைகள் பேசி வளை சிலம்பு வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்பு பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாரும் ஏத்து இரும் சுனைநீர் ஆடேலோர் எம்பாவாய். அப்போ என்னன்னா இந்த திருவெம்பாவையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவண்ணாமலையும் காட்டப்பெறுகின்றது, தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரமும் மீண்டும் மீண்டும் இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா காட்டப்பெறுகின்றது. அவர் நினைக்கின்றார் பதிகத்தில் மீண்டும் மீண்டும் அந்த தலங்கள் வருகின்றது. ஆகினால என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா பெரியவர்கள் சொல்லுகின்ற காலத்தில் பல தலங்களை தரிசித்து சபாநாயகருடைய சன்னிதானத்தில் அவர் அமர்ந்து திருவாசகத்தை பாடக்கூடிய காலத்தில் அன்னன்ன தலங்கள் அப்போ பார்க்கும்போது என்ன அவருடைய நினைவுகளில் அண்ணாமலையானும் அந்த அருணை காட்சியும் அங்கே மேலிட சிதம்பரத்தில் இருந்தே பாடி இருக்கலாம் என்று பெரியவர்கள் இதை சொல்கிறார். அதே போல தான் திருவம்மானை அம்மானையும் அதே மாதிரி தான் பாடியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வதவூர் புராணம் திருவாதூர் புராணம் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப அழகா, ஏன்னா மணிவாசகருடைய திருவாசகத்துக்கு இந்த தலைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 51 தலைப்புகள், அந்த தலைப்புகளை எல்லாம் இட்டும் அந்த திருவாசகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வழங்கி ஒரு பெரிய ஒரு துணை நின்ற நூல் எதுன்னா திருவாதூர் புராணம் தான். அப்போ பார்க்கும்போது என்னன்னா அழகா அதில் ரொம்ப விளக்கங்கள் அழகாக சொல்கிறாங்க. அதில் என்னன்னா இந்த திருவெம்பாவை பாடப்பட்ட காலம் எது, திருவெம்பாவை வழிபாடு எப்பொழுது துவங்கியது அப்படின்னும் போது அதில் சொல்கிறாங்க பாருங்க. மாதர்கள் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தன்னில் ஆதிரை முன்னீரைந்தே ஆகிய தினங்கள் எல்லாம். மாதர்கள் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தன்னில் ஆதிரை முன்னீரைந்தே ஆகிய தினங்கள் எல்லாம் மேதகு மலைகள் தோறும் மேதகு மனைகள் தோறும் மழை திரள் விடிவதான போதிவர் தம்மிற் கூடி புனல் தடம் ஆடல் செய்வார். அப்போ இந்த காலம் எப்பொழுது துவங்கியது, திருவெம்பாவை நம்ம பாராயணம் செய்வதற்குண்டான காலம் எது, பெரியவர்கள் காட்டக்கூடியது எது அப்படின்னா மார்கழி திருவாதிரைக்கு முன்னதாக அமைய பெற்ற 5 2 5 10 அதுக்கு முன்னாடி வர 10 நாட்கள், திருவாதிரைக்கு முன்னாடி வர 10 நாட்கள் எங்கெங்கெல்லாம் இந்த திருவெம்பாவை பாடினார்கள், எங்கெல்லாம் வழிபாடு செய்கின்றார்கள், மேதகு மனைகள் தோறும். வழிபாடு எங்க நடக்குது, வீட்டில் தான் நடக்குது. ஏன்னா இதில் பாடக்கூடிய அந்த பெண்கள் எல்லாமே எங்கே இருக்காங்க, அவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் தான் இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ என்னன்னா அழகாக இந்த காட்சியை சொல்லும்போது மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முந்தைய 10 நாட்கள் தான் இந்த திருவெம்பாவை உற்சவம் நடைபெறுகின்றது, திருவெம்பாவை பாடப்பெறுகின்றது. அதை சொல்றாரு பாருங்க. அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவெம்பாவை வாசகம் பேசி. திருவாசகத்தை திருவெம்பாவை பாடித்தான் இந்த காலத்தில் வழிபாடு செய்தார்கள்னு குறிப்பிடுறார். அப்போ பாடப்பட்ட தலம் எது அப்படின்னா நமக்கு காட்டக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இதில் என்னன்னா இந்த எம்பாவாய்ன்னு சொல்றார். இப்போ பொதுவாக இந்த மார்கழி நீராடலை சொல்லும் பொழுதே பாவை நோன்புன்னு நம்ம குறிப்பிடுவோம். பாவை நோன்பு நல்ல கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கன்னி பெண்கள் எல்லாம் நல்ல மழை பொழிவு வேண்டும், நல்ல மழை பொழிவு வேண்டும், நல்ல ஒரு ஆடவன் தக்க கணவன் வாய்க்கப்பெற வேண்டும்னு என்ன பண்ணுவாங்களான்னா நோன்பு இருக்கக்கூடிய காலம் இந்த பாவை நோன்புன்னு பார்க்கும் இல்லைங்களா. ஆண்டாளும் என்ன பண்றா, பாவை நோன்பினை மேற்கொள்கின்றாள்னு பார்க்கும். ரொம்ப அழகா என்னன்னா நமக்கு வைணவத்திலையும் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ஆயர்பாடின்னு சொல்லக்கூடிய ஆயர்பாடி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கன்னி பெண்கள் எல்லாம் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும்ன்றதுக்காக என்ன பண்றாங்களா, எல்லாருமே சேர்ந்து விருப்பம் கொள்ள அவருடைய தந்தையர்கள் என்ன பண்றாங்க, ஆயர்கள்லாம் சேர்ந்து அந்த கன்னி பெண்களை எல்லாம் இல்லத்தில் இருந்தே வெளியே வரா விடாதபடி என்ன பண்றாங்க, அவர்களை எல்லாம் இல்லத்திலேயே அடைக்கின்றார்கள். அடைத்த உடனே என்ன ஆயிட்டு, வானத்துல மழை பொழிவே இல்லையா, வானிலே மழை பொழிவே இல்லையா. மழை பொழிவு இல்லாது போனதால் அவங்க எல்லாமே இதற்கெல்லாம் காரணம்
கண்ணனை விரும்பிய இந்த பெண்களை எல்லாம் நாம் என்ன பண்ண விடல, அவர்கள் விரும்பியவாறு அவனிடத்தை அன்பு செலுத்த விடாது, அவனை பாடியும் புகழ்ந்து பாட விடாததே காரணம் என்பதை அறிந்து அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணா, மீண்டும் அவர்கள் வெளிவர அவர்களெல்லாம் கண்ணனை துதித்து பாடி பரவசம் அடைந்து அவர்கள் ஆனந்தம் முற்றிருக்கக்கூடிய காலத்தில் தான் அந்த மழை பொழிவு வந்தது அப்படின்லாம் பார்க்குறாங்க. இன்னும் பாகவதத்தில் பார்க்கும்போது என்னென்னா, பாகவதத்திலேயும் இந்த பாவை நோன்பை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆண்டாள் என்ன அப்படிப்பட்ட ஒரு நோன்பை தான் ஆண்டாளும் எடுக்கின்றாள்னு பார்க்குறோம். அப்போ என்னன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பாவை என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா பெண். அந்த பெண் யாரு? சாதாரணமான பெண்ணா கிடையாது. அவள் எப்படிப்பட்டவளா இருக்கா? அகிலம் அனைத்திற்கும் ஆதி சக்தியாக திகழ்கின்றார். அகிலம் அனைத்திற்கும் ஆதி சக்தியாக வேண்டியவற்றையெல்லாம் வாரி வழங்கும் அந்த ஒரு பெரும் அன்னையாக யார் திகழ்கின்றாள்? அந்த பாவை என்று சொல்லக்கூடிய அந்த அன்னையானவள் திகழ்கின்றாள்னு பார்க்கும். அவளுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, பாகவதத்தில் சொல்லும்போது காத்யாயனி. காத்யாயனின்னா யார்? இங்க நம்ம சைவ சமயத்தில் பராசக்தி சொல்றோம் பாருங்க. ஆதி ஜெகன் மாதா பராசக்தி, எல்லாமல்ல சிவருமாவுடைய இடப்பாகத்திலே திகழ்கின்றோமே, அந்த எல்லாமல்ல அந்த அன்னையை தான் ஆண்டாள் என்ன பண்றா, இந்த நாள் இந்த மார்கழி மாசம் அன்னையை வணங்கி அவளை முன்னிறுத்தி கண்ணனையே கணவனாக அடைவேன்னு என்ன பண்ணான்னா பாவை நோன்பினை மேற்கொண்டாள்னு பாகவதத்திலையும் பார்க்கும். அப்ப என்னன்னா, அப்ப பார்க்கும்போது இந்த திருவெம்பாவைக்கு தலைப்பு திருவெம்பாவை அப்படின்னு வந்தது பின்னாளிலே. இதுக்கு முன்னாடி நம்முடைய பழைய நூல்களிலே எல்லாம் பழைய உரைகளிலே எல்லாம் கொடுக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா சக்தியை வியந்தது. திருவெம்பாவைக்கு பழைய நூல்களில் காணக்கூடிய பெயர் என்னது? தலைப்பு என்னது? சக்தியை வியந்தது. எல்லாம் வல்ல பராசக்தி அன்னை. இப்போ நம்ம வந்து திருவெம்பாவை அப்படின்னா இது சிவபெருமானுக்குரியதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மார்கழி மாசம் திருவெம்பாவை பாடுறோம் அப்படின்னா இது சிவபெருமானை முன்னிறுத்தாம சிவபெருமானை முன்னிறுத்துகின்றது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த பகுதி யாரை முன்னிறுத்துகின்றது என்று சொன்னால் எல்லாம் வல்ல பராசக்தி அந்த அன்னையை தான். பக்கத்தில் இருக்காள் நம்முடைய சபாநாயகி சிவகாம சுந்தரின்னு சொல்றோமே, அந்த அன்னையினுடைய அருளை, அவளுடைய அற்புதமான அந்த திறங்களை, அவள் நம்மையெல்லாம் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியக்கூடிய அற்புதத்தை எல்லாம் வியந்து 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 மணிவாசக பெருமான் என்ன பண்றார், இந்த திருவெம்பாவை பகுதியில் சொல்லுகின்றார். ஆகினால்தான் இதுக்கு பழமையான தலைப்பு சக்தியை வியந்தது அப்படின்னு பேரு. அப்ப பாவை என்று சொல்லக்கூடிய பெயர் யாரை குறிக்கும் அப்படின்னா எல்லாம் வல்ல பராசக்தியை குறிக்கும். அந்த மங்களம் அடந்தேன்னு சொல்லக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கன்னி பெண்கள் எல்லாம் நாள்தோறும் அதிகாலை பொழுது எழுந்து அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த முற்றம் என்று சொல்லக்கூடிய பகுதியை அழகா என்ன பண்ணாங்க, தூய்மை செய்து அந்த நீரை கொண்டு அழகா நீர் தெளித்தும் கோலமிட்டும் அந்த விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்தும் தான் அன்றாடும் வழிபடக்கூடிய இல்லத்து தெய்வமாகிய பாவை எண்ணெய் யாரு, பராசக்தி எண்ணெய். ஏன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அம்பாளுடைய விக்கிரகம் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் செஞ்சு அந்த பொம்மை மாதிரி இருக்கும், மண் பொம்மை. இப்போ நம்மளாம் எப்படி இந்த சின்ன குழந்தைகளுக்கு மரப்பாச்சி பொம்மை வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு அது போல் பார்த்தீங்கன்னாலே வழிபாட்டிற்குரிய மூர்த்தங்களும் எப்படி இருக்கும், மண்ணாலான சுடுமண்ணாலான அந்த உருவங்கள். பாவைன்னு சொல்லக்கூடிய அந்த அன்னையை என்ன பண்ணுவாங்க, முற்றத்தில் வைத்து அந்த கன்னி பெண்கள் எல்லாம் அதிகாலை பாடி துதித்து நீராடி சென்று வந்து வழிபாடு செய்தார்கள்னு பார்க்குறோம். அப்போ பாவை நோன்புன்னு பார்க்குறோம். திருவெம்பாவையினுடைய பெயர் விளக்கம்னு பார்க்கும்போது பாவை அப்படின்னா தெரியுது, எம்பாவைன்னு என்னுடைய பாவை. திரு என்பதற்கு என்ன அர்த்தம், பேராசிரியர் தான் விளக்கம் தருகின்றார். திரு என்பதற்கு மங்களம்னு ஒரு பொருள் உண்டு. திரு என்பதற்கு கண்டோரால் விரும்பக்கூடிய ஒன்றிற்கு திருன்னு பேர். பார்த்த மாத்திரத்தில் ஈர்க்கக்கூடியது, பார்த்த மாத்திரத்தில் அப்படி ஒரு ஈர்ப்பு இல்லைங்களா. அதனாலதான் சிவபெருமானை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் கூட திருன்னு சொல்லுவார். ஏன்னா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேருக்கு முன்னாடி திருன்னு போடுறோம். திரு, திருமதி இல்லைங்களா. இன்னைக்கு ஒரு சிறப்பு ஒரு ஊருக்கு கூட பேர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஊருக்கு வெறுமனே பேரா இல்லாம, இப்போ வான்மியூர்னு இருக்குன்னு வச்சுங்களேன், வெறுமனே வான்மியூர்னு சொல்லாம ஒரு திருன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு திருவான்மியூர். மயிலாப்பூர்னு சொல்லாம திருமயிலை இல்லையா. அப்ப பார்க்கும்போது ஒரு திருன்றதை கூட சேர்க்கிறோம், கொஞ்சம் உயர்வானதாக காண்கின்றோம் திருன்னும் போது. ஏன்னா பேராசிரியர் விளக்கம் சொல்லுகின்றார், கண்டோரால் விரும்பக்கூடியதுங்க, மங்களம் மிக்கது.
அப்ப என்னன்னா இது தெய்வத்தன்மை வாய்ந்த பாவை. திருவெம்பாவைனா என்ன அர்த்தம்? சாதாரணமான பாவை கிடையாது, தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு அற்புதமான பாவை. யாரு? பராசக்தி. அவள் எப்படிப்பட்டவள்? கண்டோரை எல்லாரையுமே ஈர்த்து தன் வசப்படுத்தி அவர்களை எல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு நிலையிலே, பெரும் நிலையிலே திகழக்கூடியவள்னு பார்க்கும். அப்போ இந்த தலைப்பு பார்க்கும்போது என்னன்னா, சக்தியை வியந்தது. சக்தியை வியந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வியத்தல் அப்படின்னா, வியத்தல்னா என்ன அர்த்தம்? நம்ம வியந்து பார்ப்போம், இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா, ஓ நமக்கு தெரியாத ஒன்று தெரிஞ்சுக்கும் போது வியந்து பார்ப்போம் இல்லைங்களா? சக்தி, பராசக்தி. அப்ப என்ன செய்கின்றாள்? ஏன் இந்த திருவெம்பாவை சக்தியை வியந்ததுன்னு சொன்னாங்க? ஏன் 20 பாடல் அவளை முன்னிறுத்தினார்கள் அப்படின்னா, இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா உயிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அது என்ன பண்ணுது? மலங்களிலேயே மூழ்கி கிடக்குதுன்னு பார்க்கும். சைவ சித்தாந்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மலங்களிலேயே மூழ்கி கிடக்கு. மலங்கள்னா என்ன? ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள். இந்த 3 மலங்கள்லையே மூழ்கி கிடந்து அது என்ன பண்ணுது? ஆணவம்னா அறியாமைன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? கண்மம் அப்படின்னா நல்வினை, தீவினைன்னு சொல்லக்கூடிய 2 வினைகள். நாம் என்ன செய்கிறோமோ செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக வரக்கூடிய நல்வினை, தீவினை என்று சொல்லக்கூடிய 2 வினை. பாசம் அப்படின்றது பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது அப்போ ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் இருக்கப்பல பார்க்கும்போது இப்போ இதுலேயே என்ன பண்ணுது? ஆன்மா உள்ளுக்குள்ளேயே மூழ்கி இதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா? அந்த ஆன்மாக்கள் இடத்து இந்த அன்னை என்ன பண்ணுறா அப்படின் போது சொல்கிறா, அப்படி ஒரு அம்மா இருக்கா அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு செய்யுதுன்னா என்ன பண்ணுவா? ஒரு தாய் என்ன பண்ணுவா? கண்டிப்பா ஒரு தாயானவள் தன் பிள்ளை தவறு செய்கின்ற காலத்திலே அடித்து திருத்தி எப்படி நல்வழிப்படுத்தி அந்த குழந்தையை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகின்றாளோ, அதே போல அந்த ஒரு பிள்ளையானவன் நல்ல ஒரு பெயரை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு நல்ல செயல்களை எல்லாம் செய்கின்ற காலத்தில் என்ன பண்ணுவா? அப்படி பாராட்டி ஊக்குவித்து, நீ நல்லா பண்றப்பா, இன்னும் நல்லா பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு என்ன பண்ணுவா? அப்படி அம்மா தான் பின்னாடி இருந்து அப்படி ஒரு நம்ம என்ன பண்ணுவோம்? தாங்கி பிடித்து. என்ன பார்த்தீங்களா? அப்போ அம்மா தான் என்ன பண்ணுறான்னா, தப்பு செய்யும்போது தண்டிக்கிறதும் யார்? தண்டித்து கண்டித்து நம்மை நல்வழிப்படுத்தி நல்ல பாதையில் கொண்டு போகிறதும் யார்? அம்மா தான். நல்ல பாராட்டும்படியான செயல்களை செய்தாலும் நம்மளை அந்த மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய உற்சாகப்படுத்தி நம்மளை அழகாக என்ன பண்ணுறா? அப்படி மேலும் நம்மை செதுக்கி அடுத்து உயர்ந்த ஒரு நிலையில் உட்கார வைக்கிறதும் யார்? அம்மா தான்னு பார்க்குறோம். அதே போல தான் பராசக்தி என்ன பண்ணுறாலாம், பெருமானிடத்து இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்க அந்த உமாதேவி இந்த ஆன்மாக்கள்ல எப்போ பாரு என்ன பண்ணுது? மலங்களிலேயே மூழ்கி அழுந்தி போய் என்ன பண்ணுது? வினை போகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வினை போகங்களையே தொடர்ச்சியாக வினை போகங்களையே எப்போ பாரு மூழ்கி கிடக்கிற இந்த வினை போகங்களையே மூழ்கி கிடக்கக்கூடிய ஆன்மாக்களை பரிபாகம் எய்த செய்கின்றாள். பரிபாகம் எய்த செய்கின்றாள். அன்னைதான் என்ன பண்றா? அப்ப என்னன்னா அதான் சொல்றா. அப்படி அதை உருவகப்படுத்தும் போதுதான் ஒரு பெண் தூங்குறா. இந்த பதிகுபதி முழுக்க பார்த்தீங்கன்னா திருவெம்பாவையில் 20 பாடல்கள். 20 பாடல்கள்ல முதல் 10 பாட்டு பார்த்தீங்கன்னா துயில் கொள்ளக்கூடிய பெண்ணை தோழியர்கள் எல்லாம் எழுப்பக்கூடிய நிலையிலேயும், இரண்டாவது 10 ஆகிய 11 20 வரைக்கும் கூடிய பாடல்கள் எல்லாமே எழுந்த தோழிகள் எல்லாருமே நீராட செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பாடியிருப்பாங்கன்னு பார்க்கும். அப்ப என்னன்னா, அப்போ சொல்லும் போதே இப்ப அதிகாலை நேரத்தை எழுந்த தோழிகளுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா, அவங்கெல்லாம் பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள், பரிபாகம் அடைந்த ஆன்மா என்ன பண்ணுது? பக்குவம் பெற வேண்டிய ஆன்மாவை போய் தட்டி எழுப்பு. கதவை தர, நீ எப்படி இருந்த? எப்படி சொல்லிட்டு இருந்த? நேற்றுக்கு என்னுடைய சிவருமானு சொன்னீங்க, எல்லார காட்டிலும் எங்களுடைய அன்புன்னு சொன்னீங்க, கதவை தர. அப்போ என்னன்னா, அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் அடைய வேண்டிய ஆன்மாக்களை சென்று தேடி செல்லுகின்றது. யார் தேடி போறா? பக்குவம் வாய்ந்த அடலை. என்னன்னா, அதனால தான் இதில் ரொம்ப அழகாக சொல்லும்போது திருவண்ணாமலையுடைய சிறப்பே என்னன்னா,
நாம் எவ்வளோதான் இறைவனை தேடி சென்று நம்ம வழிபாடு செய்தாலும் இறைவனாக பார்த்து அவருடைய உள்ளத்தில் நம் மீது கருணை பிறந்து அன்பு கொண்டு அவராக தான் என்ன பண்ணுவார், அவருடைய திருமேனியாகட்டும், திருமேனியும் அவராக நினைச்சாதான் நமக்கு காட்டவும் செய்வார். அவருடைய திருவருளை, அந்த திருவருளையும் அவராக நினைத்தாலன்றி தான் நமக்கு கிடைக்கும்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம ஒரு 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கணும். அதுக்கு பின்னாடி அவரே தானாக வந்துடுவார், நம்ம வழிக்கு வந்துடுவார், நம்மக்கிட்ட வந்துடுவார். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர். ஆடி பாடி அண்ணாமலை கைதழு ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே இல்லைங்களா? நாடி வருவார். அப்போ பார்க்கும்போது என்னன்னா, அப்போ அந்த பக்குவமும் உயர்ந்த நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா யார் தேடி வருவா? நம்மளை நல்வழிப்படுத்த, நம்மளை அப்படி மேலே உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கு இறை திருவருள் நம்மை தேடி வந்து தட்டி எழுப்பி நீ மேலே ஏறி வா, உன்னை உயர்ந்த இடத்துல அமர்த்துகின்றேன்னு யாரு? அந்த இறை திருவருளே. அதனால் என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விடியற்காலை எழுந்த தோழிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏனைய தோழிகள் பக்குவம் பெற வேண்டிய, அந்த பரிபாகம் அடைய வேண்டிய அந்த பெண்களை இல்லையா, கேவல நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை எல்லாம் தட்டி எழுப்பி இவர்கள் எப்படி ஜபம் தபம் சொல்லக்கூடிய அளவில் எப்படி அதிகாலை நேரத்தில் நீராடி சிவபூஜை செய்து இறைவனுடைய புகழை வாயார பாடி அந்த நோன்பினை விரதம் என்று சொல்லக்கூடிய நோன்பினை பூண்டு எப்படி அவர்கள் இன்பத்தில் திளைத்து நிற்கின்றார்களோ அவற்றையெல்லாம் நீயும் செய், நீயும் அந்த பலனை பெறு என்று காட்டக்கூடிய அளவில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த காட்சிகளை எல்லாத்தையும் நம்முடைய மணிவாசக பெருமன். அப்போ பாருங்க, ஒரு தலைப்புக்குள்ளேயே பாட்டுக்குள்ளேயே போகலை நம்ம கிட்டத்தட்ட இப்போ உள்ள